மறியல், ஆர்ப்பாட்டம், இது ஒரு பக்கம் நடக்கிறது. இது யார் செய்யறா? காங்கிரஸ் தலைமையிலே. காந்தி வழிகாட்டினாலும் காங்கிரஸ் இந்த போராட்டத்திற்கு தலைமை எடுத்து செல்கிறது. அந்த காலத்தில் இந்த ஜனநாயக போராட்டம் இருக்கு பாருங்க, இதுவும் ஆபத்தானது. ஏன் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னு வைங்க, கள்ளுக்கடை மறியல் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு வருஷம் கடுங்காவல் கொடுத்துருவான். நம்ம நாட்டில் இப்ப ஜனநாயக நாட்டில் காலையில் கூட சாயந்தரம் விடுறான, அதெல்லாம் நடக்காது. அந்த காலத்தில் ஜனநாயக அடிப்படையிலான நம்மை நாமே வருத்திக் கொள்ளக்கூடிய அகிம்சை முறையிலான போராட்டமாக இருந்தாலும் அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த நெருக்கடியான காலத்திலே காங்கிரசுக்கு தலைவராக இருந்தவர் யார்? ரொம்ப பக்குவமா அமைச்சிருக்காங்க பாருங்க. யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு சாணவாசகன் அனுப்பி விட்டாங்க. அட ஜனநாயக ரீதியான போராட்டம், மறியல, உண்ணாவிரதம் இருக்க, அது காங்கிரஸ் நடத்துதுல. காங்கிரசுக்கு அப்ப தலைவர் யாரு? யாருங்க? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் காங்கிரசுக்கு தலைவர். எப்ப வெள்ளக்கார நாட்டை விட்டு போற வரைக்கும் அவரு. ஏண்டா தியாகம் செய்ய நாங்க அனுபவிக்க நீயா? சிந்திச்சு பார்த்தீர்களா? அந்த காங்கிரசுக்கு அன்னைக்கு தலைமை தாங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தினுடைய பாதியை தன் கையில வைத்திருந்த மிகப்பெரிய வல்லரசு, உலகத்திலே ஒரே வல்லரசாக இருந்த அந்த வல்லரசை எதிர்க்கிற களத்தில் இறங்குவதாக இருந்தால் சாதாரண மேற்று கிடையாது. அந்த நேரத்தில் காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவன் யார் என்று பார்த்தால் அபுல் கலாம் வச்சுட்டானுவோ. உள்ள பொருளுக்கு நீ போ, அடிக்கடிக்கு நீ போ, அடி வாங்குறதுக்கு நீ போ, கடுங்காவலுக்கு நீ போ என்று அவர்கள் அவருடைய சுமத்திவிட்டு நாடு விடுதலை வாயை கொஞ்சம் ஒதுக்கிறீங்களான்ட்டான். அந்த காங்கிரசுக்கு அன்னைக்கு தலைமை தாங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தினுடைய பாதியை தன் கையில வைத்திருந்த மிகப்பெரிய வல்லரசு, உலகத்திலே ஒரே வல்லரசாக இருந்த அந்த வல்லரசை எதிர்க்கிற களத்தில் இறங்குவதாக இருந்தால் சாதாரண மேற்று கிடையாது. அந்த நேரத்தில் காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவன் யார் என்று பார்த்தால் அபுல் கலாம் வச்சுட்டானுவோ. உள்ள பொருளுக்கு நீ போ, அடிக்கடிக்கு நீ போ, அடி வாங்குறதுக்கு நீ போ, கடுங்காவலுக்கு நீ போ என்று அவர்கள் அவருடைய சுமத்திவிட்டு நாடு விடுதலை வாயை கொஞ்சம் ஒதுக்கிறீங்களான்ட்டான். அந்த நொந்து போய் ஒரு புஸ்தகம் எழுதி வச்சு என் மரணத்திற்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதை ஓபன் பண்ணணும்னு புதைச்சு வச்சுட்டு போயிட்டார். பொன்விழா ஆண்டில் தான் அதை ஓபன் பண்ணணும். பொன்விழா ஆண்டுல 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. உள்ள எடுத்தா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இவர்கள் செய்த துரோகம், இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை இருட்டடிப்பு செய்தது, எல்லாத்தையுமே கருவேப்பிலைகளாக பயன்படுத்திக் கொண்டது. அந்த நேரத்திலே புஸ்தகத்தை வெளியிட்டு இருந்தான்னு வைங்க, காந்திக்கு ஏற்பட்டது அவருக்கு ஏற்பட்டு சுடுதளிப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணிவிட்டாரு? எல்லாத்தையும் மனக்குமுறலாம் எழுதி அதை புதைச்சு வச்சுட்டு இதை 30 ஆண்டுக்கு பிறகு எடுத்து பாருங்க போயிட்டாரு. போய் எடுத்து பார்த்தா வருது வண்டவானம், இவங்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க அம்பலப்படுத்துறார். அப்ப ஜனநாயக போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னாடி இருந்த ஆளுக்கு யாரு?